வணக்கம். விநாயகர் பெருமான் அருளால் கடகராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, எதிர்பார்த்த வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நோய் நொடிகள் விலகி நலமோடு வாழ விநாயகர் பெருமான் அருள் புரியட்டும். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பணம் தான் எல்லாம். கடகராசி நேயர்களே, பணம் வரும் பொழுது பிடிச்சி வச்சுக்குங்க. பிடிச்சி வச்சுக்கலைன்னா அது பின்னாடி நம்மளை புலம்ப வச்சிரும். அதனால் பணம் வரக்கூடிய நல்ல நேரம். சனி பகவான் அஷ்டம சனி விலகிவிட்டது. குரு பகவான் 12ஆம் இடத்தில், புதன், சூரியன் 3 கிரகங்கள் 11ஆம் இடத்தில், தனஸ்தானத்தில் செவ்வாய். அதாவது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நிலையில் உள்ள, அதாவது சுய ஜாதகம் வலிமையாக இருந்து நல்ல திசை நடப்பவர்களுக்கு வீடு வாங்க, நிலம் வாங்க யோகமான நேரம். செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் பாம்பு வந்து உள்ளது. தேவையில்லாத பிரச்சனைகள். பாம்பு குடும்பம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பாம்பு வந்திருப்பதால், கேது என்ற பாம்பு வந்திருப்பதால் வாய் திடீர்னு வார்த்தை புரண்டு கெட்டது நடந்துடும். திடீர்னு ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அன்பாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் எதாவது பேச வேண்டி வந்துடும். இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரியக்கூடிய நேரம் வந்துடும். உஷாராக இருங்க. வார்த்தைகள் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ குடும்பத்திலோ மிக பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம். அடுத்து 6ஆம் வீட்டில் சந்திரன், மகரத்தில் சந்திரன், 7இல் ராகு. அதாவது மாணவர்கள் வெளிநாடு செல்ல யோகமான நேரம் இது. வெளிநாட்டிற்காக காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிச்சயம் புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார். குருவின் பார்வை ராகுவின் மீது விழுவதால் வெளிநாட்டு வேலை நிச்சயம் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்க பலமுறை முயற்சி செய்து அது கிடைக்காதவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அஷ்டம சனி. கடந்த காலங்கள், கடந்த 3 வருடங்கள் எதை செய்தாலும் பின்னடைவு அப்படி இருந்த காலகட்டம் மாறி இனி சனீஸ்வர பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்து உள்ளார். சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று எல்தீபம் ஏற்றி வழிபட்டால் நிறைய யோகம் உண்டாகும். ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இந்த ஸ்லோகம் சொன்னாலும் பரவாயில்ல. தீபம் ஏற்றி, அதாவது சனீஸ்வர பகவானே சரணம் என்று அவர் பாதத்தில் சரணடைந்து விட்டு உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள். கடகராசி வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம். குரு தசை, சனி தசை, புதன் தசையில் பிறந்திருப்பீங்க. இவங்களுக்கு வந்து 2 குணம். தாய்மை குணம் உண்டு, கருணை உள்ளம் குணம் உண்டு, ஹெல்பிங் பண்ணக்கூடிய குணம் உண்டு. சந்திரன் பராசக்திக்கு, அதாவது சந்திரனுக்கு அதிபதி தேவதை யாருன்னா அன்னை பராசக்தி. சூரியன் வந்து தந்தை ஈஸ்வரன், தந்தை கிரகம். தாய் கிரகம் வந்து சந்திரன். நீங்கள் அன்னை பராசக்தியை வழிபட்டால், சக்தி வடிவங்கள் எங்கெங்கெல்லாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அன்னையை வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும். 2 முகம் உண்டு உங்களுக்கு. ஒரு முகம் வந்து சாஃப்டாக எல்லார்கிட்டையும் அப்படியே அனுசரித்து ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணி அவங்கள தூக்கி விடுவீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே காளி வடிவம் எடுத்து துவம்சம் பண்ணுவீங்க. அது வேண்டாம், அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து விடும். அதனால் வந்து சக்தி அம்மனை வழிபட்டால் திருவிழக்காடு கருமாரியம்மன், மாங்காட்டம்மன், சமயபுரத்தம்மன், வேல்மலையூரம்மன், அது போன்ற நீங்கள் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடும் பொழுது அந்த தோஷம் விலகி யோகத்தை செய்யும். உங்கள் ராசிக்கு வந்து பெருமாள் சந்திரஸ்தலம் வந்து சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய பகுதி எது பார்த்தீங்கன்னா திருப்பதியில் தான். அதனால தான் திருப்பதி சந்திரஸ்தலம் என்னுவாங்க. அந்த திருப்பதி கோயிலில் சென்று நீங்கள் வழிபடும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படும், கெட்ட தோஷங்கள் நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கணும்னா குரு பகவான் மறைந்திருக்கிறார். 6ஆம் வீட்டிற்கு அதிபதி அவரே உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி மறைந்திருக்கிறார். தனகாரகன் மறைந்திருக்கிறார்.
தேவையற்ற விரயங்கள், பண விரயங்கள் வராமல் இருக்கும். திடீர்னு ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க, அந்த முதலீடு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கரைஞ்சு கொண்டே இருக்கும், மன கஷ்டமாக இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். அதுக்கு குரு பகவான் தான் வழிபடணும். 8ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து கொண்டு ராகுவின் மீது குரு பார்வை விழுவதால் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுக்கிர பகவான் மேசராசியில் சுக்கிர பகவான், இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். கடகராசி நேயர்கள், நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரமாக இருந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது யோகத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரமாக இருந்தால் சனீஸ்வர பகவானை நீங்கள் எப்பொழுதுமே வழிபட நிறைய நன்மைகள் ஏற்படும். ஆயில நட்சத்திரமாக இருந்தால் மகாவிஷ்ணு பெருமாள், உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு எந்த பெருமாளாக இருந்தாலும் அவரை சேவிச்சுட்டு அவர் பாத தரிசனம் மிக மிக முக்கியம். பாத தரிசனம் சனி தோஷம் நீக்கும். அந்த துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது. குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில். உடல் நலம் பாதித்தவர்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வீரராகவர் பெருமான் மருத்துவ கடவுளாக பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நோய்கள் விலகும். கடகராசி நிறைய வெற்றிகளை நோக்கி உங்கள் பயணம் செய்ய, அடுத்தவர்கள் வாழ்க்கையிலோ அடுத்தவர்களை கேவலமாக பேசியோ அதை பழக்கம் வைத்துக் கொள்ளாதவர்கள், அது நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துவிடும். அது வேண்டாம். எல்லோரிடமும் அன்பாருங்க, யாரையும் பகச்சிக்காதீங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்திருக்கிறது. ஏதாவது ஒரு கெட்டதை உருவாக்கின்றே இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு கேதுக்கு அதிபதி விநாயகர் பெருமானை வழிபடுவதன் மூலமாக, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் போட்டு அவருக்கு வெள்ளம் உருண்டை வச்சு ஒரு அர்ச்சனை செய்வதன் மூலமாக கேது கெடுதலை செய்யாமல் நன்மை செய்வார். துளாராசிகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், மாணவர்களுக்கு யோகமாக நேரம், திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும், சிறந்த நேரம். கடகராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.